அத்தியாயம் 81. யார் அந்த நபர்கள்? பிரமையின் உயர்ந்த சுவர்களுக்கு மத்தியில் கபிலனுக்கு முன்னால் 2 பாதைகள் இருந்தன. ஒன்று இடது பக்கமாகவும் மற்றொன்று வலது பக்கமாகவும் சென்று கொண்டிருந்தது. இப்போது அவன் 4வது மாடியில் இருந்ததால் விசித்திரமான குள்ளனிடமிருந்து வாங்கிய பழைய சுருள் பயனற்றதாகிவிட்டது. அதனால்தான் அவன் இந்த பரந்த பிரமையிலிருந்து வெளியேறும் வழியைத் தானே கண்டுபிடிக்க வேண்டும். தீவிரமான முகபாவத்துடன் கபிலன் எந்தப் பக்கம் செல்ல வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் இடது பாதையை நோக்கிச் செல்ல முடிவு செய்தான். ஆனால் அவன் முன்னேறுவதற்குள் கிழிந்த ஆடைகளை அணிந்த 2 நபர்கள் திடீரென்று அந்த பக்கத்திலிருந்து வெளியே வந்தனர். எச்சரிக்கையான முகபாவத்துடன் கபிலன் பின்வாங்கி தனது வாள்பிடியை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். அவன் தனக்கு முன்னால் தோன்றிய 2 நபர்களை பார்த்தான். இருவரும் கிட்டத்தட்ட அவனைப் போலவே உயரமாக இருந்தனர். தலைமை தாங்கியவரின் முடி தங்க நிறமாகவும் மற்றொருவரின் முடி வெளிர் சிவப்பு நிறமாகவும் இருந்தது. தங்க முடி கொண்ட நபர் ஒரு ஈட்டியை பிடித்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் சிவப்பு முடி கொண்டவர் ஒரு மந்திரவாதி போல் தோன்றினார். ஏனெனில் அவரது இடுப்பில் ஒரு சிறிய சிவப்பு நிற மந்திரக்கோல் கட்டப்பட்டிருந்தது. கபிலனின் கவனத்தை ஈர்த்த விஷயம் அவர்களின் கிழிந்த ஆடைகளுக்கு அடியில் இருந்த விலையுயர்ந்த சாம்பல் நிற கவசம். கவசங்கள் அரிதானவை அல்ல, ஆனால் அவை மிகவும் விலை உயர்ந்தவை. அவங்க பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். கபிலன் 2 நபர்களையும் பகுப்பாய்வு செய்வதில் மும்முரமாக இருந்தபோது சிவப்பு முடி கொண்ட நபர்களில் ஒருவர் திடீரென முழங்காலில் விழுந்தார். கபிலன் உள்ளே நுழைந்த வாயிலை பார்த்தபோது அவன் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. தங்க முடியின் தனிப்பட்ட கால்களை பிடிக்க முயன்றபோது அவரது குரல் அடைபட்டது. இல்லை, என் சிவப்பு முடி கொண்ட பையன் துயரத்தில் அழுவதைக் கண்டதும் கபிலன் திகைத்துப் போனதை அவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்தனர். கபிலன் மேல் அமர்ந்திருந்த பியாவும் அந்த சிவப்பு முடி கொண்ட நபரை பார்த்து தனது கருத்தை தெரிவித்தார். அவர் அதை தொலைத்துவிட்டார் என்று நினைக்கிறேன். மூளை என்று அழைக்கப்படும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கபிலன் பார்வையின் கீழ் தங்கமுடி நபர் உடனடியாக பின்வாங்கி சிவப்பு முடி நபர் தனது கால்களை பிடிப்பதை தடுத்தார். தங்க முடி நிற நபர் இறுதியாக கபிலனை பார்த்து சிவப்பு முடி நிற நபரை பார்த்து வெட்கப்பட்டார். எழுந்திரு தரன், நம்ம பக்கத்துல வேற யாரோ இருக்காங்க. தரன் என்று அழைக்கப்பட்ட சிவப்பு முடி கொண்ட நபரும் கபிலனை பார்த்து சிரிக்க முயன்றார். ஆனால் அவரது புன்னகை அழகாக இல்லை. அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கண்ணீர் இன்னும் அவரது கன்னங்களில் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. கபிலன் ஒரு கணம் வாயடைத்துப் போனா. நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தரன் என்று அழைக்கப்பட்ட சிவப்பு முடி நபர் கபிலன் நுழைய விரும்பிய பாதையின் நடுவில் அமர்ந்திருந்தார். அதனால்தான் கபிலனுக்கு பேசுவதைத் தவிர வேறு வழியில்லை. நீங்க நலமா? தரன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே கபிலனை பார்த்தான். நான் சரிதானே, நான் நல்லா இருக்கேன். கபிலனுக்கு பிறகு தரன் தங்கமுடி நபரை பார்த்தார். கெல்வின், ஏதாவது செய். நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். இல்ல, ரொம்ப சோர்வா இருக்கேன். நாங்க இந்த மாடிக்குள்ள வந்து 3 வாரமாச்சு. நாங்க செஞ்ச ஒரே வேலை 2 தடவை ஆரம்ப புள்ளிய கண்டுபிடிச்சதுதான். கெல்வின் என்று அழைக்கப்பட்ட தங்கமுடி நபர் பெருமூச்சு விட்டு தலையை ஆட்டினார். தரனை புரிந்து கொள்ள முடியாதது போல் இல்லை. அவர்களின் சூழ்நிலையில் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் 3 வாரங்களாக இந்த தரையில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அனுபவித்த பிறகும் யாராலும் அமைதியாக இருக்க முடியாது. சிறிது நேரத்திற்குப் பிறகு தரன் இறுதியாக அமைதியடைந்தார். ஆனால் கபிலனை பார்க்க அவருக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. அவர் அழுவதை பார்த்தார். அதனால்தான் கெல்வின் கபிலனை அணுகி தன்னையும் தரனையும் அறிமுகப்படுத்திக் கொண்டார். கபிலன் எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு தெரியாததால் அவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் எந்த ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதைத் தவிர வேறு எதையும் கெல்வின் கபிலனிடம் சொல்லவில்லை. மேலும் ஒருவரை உடனடியாக நம்புவது சரியல்ல. பதிலுக்கு கபிலன் தன்னை கிங்டம் எஸ்கலாண்டேவைச் சேர்ந்த கபிலன் ஓஹான் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டார். மீண்டும் ஒருமுறை அமைதி நிலவியது. ஏனென்றால் கபிலன் ஒரு எளிய வரியில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு அவன் வேறு எதுவும் பேசவில்லை. ஆனால் தரன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் எழுந்து நின்றார். நாம் ஒன்றாகச் செல்வோம்
எதுவாக இருந்தாலும் இந்த பிரமையிலிருந்து வெளியேறும் வழியைக் கண்டுபிடிப்பேன். பின்னர் இந்த அணைப்பிரமை வடிவமைத்த நபரை கொன்று விடுவேன். அந்த பரந்த பிரமைக்குள் தரன் உறுதியான குரல் எதிரொலித்தது. கெல்வினை பெருமையுடன் பார்க்க வைத்தது. தான் நுழைய விரும்பிய பாதைக்கு இடையில் அழுது கொண்டிருந்த தரன் இல்லை என்றால் கபிலன் ஏற்கனவே சென்றிருப்பான். அவன் பெருமூச்சு விட்டான். தனியாக செல்ல விரும்பினான். ஆனால் கெல்வின் மற்றும் தரன் நிலையை பார்த்த பிறகு கபிலன் தனியாகச் செல்வது பற்றிய தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். அந்த பிரமை மிகவும் ஆபத்தானதாகத் தோன்றியது. கெல்வின் மற்றும் தரனுடன் இறைச்சி கவசம் வைத்திருப்பது பாதுகாப்பானது என்பதால் அவர்களுடன் சேர்ந்து செல்லும்படி பியா அவனை வற்புறுத்தினார். கபிலன் தலையசைத்த பிறகு மூவரும் சேர்ந்து வெளியேறும் வழியைக் கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். அவர்களுக்கு முன்னால் 2 பாதைகள்தான் இருந்தன. கெல்வின் மற்றும் தரன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு கபிலனின் பாதையை தேர்ந்தெடுக்கும் முடிவை விட்டுவிட்டனர். ஏனெனில் 3 வாரங்களுக்கு முன்பு அவர்கள் இடது பாதையை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இறுதியில் சரியான பாதை வழியாக திரும்பி வந்தனர். 2வது முறை அவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் தொடக்கப் புள்ளி அவர்களை மிகவும் நேசித்ததால் அவர்கள் இடது பாதையிலிருந்து மீண்டும் இங்கே வந்து சேர்ந்தார்கள். இவ்வளவு பெரிய முடிவை அவர்கள் எவ்வளவு எளிதாக தன் மீது விட்டுவிட்டார்கள் என்பதை பார்த்து கபிலன் ஆச்சரியப்பட்டான். தீவிரமான முகபாவத்துடன் மற்றவர்களுடன் சேர்ந்து இடது பாதையில் நுழைந்தான். தலைக்கு மேல் எரிந்து கொண்டிருந்த பிரகாசமான வெயிலின் கீழ் கபிலனும் மற்றவர்களும் இடது பாதையில் நேராக நடந்து கொண்டிருந்தபோது பியா தூங்கிவிட்டார். கெல்வின் மற்றும் தரனை சுற்றி கபிலன் இன்னும் விழிப்புடன் இருந்தான். ஆனால் சிறிது நேரம் அவர்களை பார்த்த பிறகு அவர்கள் மோசமானவர்கள் அல்ல என்பது அவனுக்கு உறுதியாகத் தெரிந்தது. நடந்து செல்லும் போது தரன் பேச ஆரம்பித்தான். 4வது மாடிக்குள் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கபிலனிடம் கூறினான். நிச்சயமாக அவர் மற்றும் கெல்வின் இருவரும் பாஸ் மான்ஸ்டர்களால் எவ்வாறு குறிவைக்கப்பட்டனர் என்பது குறித்து நிறைய சங்கடமான விவரங்களை விட்டுச் சென்றார். இந்த தளம் ரொம்ப அழுக்காக இருக்கு. வெளியேறும் வழியை கண்டுபிடிக்கவே நமக்கு பல மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். கபிலன் தலையசைத்து தனது வாளை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். ஏனென்றால் தரனின் கூற்றுப்படி அவர்கள் அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்கும் தருணத்தில் அரக்கர்களை சந்திப்பார்கள். ஒரு முதலாளி அசுரனை எதிர்கொள்ள 10% வாய்ப்பும் இருந்தது. 4வது தளம் மிகவும் ஆபத்தானது. கபிலன் மனதிற்குள் புலம்பினான். என்னையே பல நேரத்துல பியாதான் என்ன காப்பாத்துவா, இதுல இவனுங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. பியா தாங்குவாளா, வேற வழி இல்ல, எல்லாம் மேலே இருக்கிறவள்.